ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் பசங்க. ஓகே, இன்னைக்கான ட்ரேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டு. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:34 சம்திங் ஆயிடுச்சு. சார்ட்டெல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்டு வாலட்டிலாக தான் இருக்குது. பார்க்கலாம். லைவ் ட்ரேடு தான், லைவ் மார்க்கெட்டு தான் எடுக்கிறேன். பார்க்கலாம். இப்போ ஒரு சார்ட் எடுத்திருக்கேன், ஏயுடி ஜேபிஒய். இதோட லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு டீப்பான ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்த மார்க்கெட்டு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்த மார்க்கெட்டு இப்போது டவுன் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. பார்க்கலாம், டவுன் ட்ரேட் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். கிடைச்சது அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். பார்க்கலாம், வேறு சார்ட் ஏதாவது இருக்குதான்னு, ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. விக்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய விக்ஸாக இருக்குன்னு. இப்போது ஒரு மணிலேருந்து இப்போ ஒரு அரை மணி நேரமாக மட்டும் சார்ட் ஓரளவு ஏதோ ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம், வேறு சார்ட் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அப் டவுன் சொல்லி மார்க்கெட்டே டவுன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. ஓகே, வேறு சார்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். இன்னைக்கு மண்டே வேறு. ஓகே, ஓகே, இதுவுமே டவுன் ட்ரெண்டு தான் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம், இதுவுமே டவுன் ட்ரெண்டு தான் வந்துட்டுருக்கு. லெவல்ஸ் ட்ராப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுல் பேக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் இதுதான். அடுத்த செகண்ட் ஃபுல் பேக் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, செகண்ட் ஃபுல் பேக் இங்கே இருக்குது. இந்த லெவலில் வந்து நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சது அப்படின்னா நமக்கு செல்ஃப் ட்ரேடுக்காக ப்ளேஸ் பண்ணலாம். இது என்னாச்சு பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் இந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணலை. நான் மேலே போயிட்டுருக்கேன். அடுத்த ஃபுல் பேக் லெவல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. பார்க்கலாம், இங்கேருந்து ஏதாவது ரிவர்சல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். இந்த 2 சார்ட் எடுத்திருக்கோம். பார்க்கலாம், இன்னும் ஏதாவது ஒரு சார்ட் இருந்துச்சுன்னா, 1-2 சார்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரேடு ஏதாவது ஒரு ட்ரேடு 2-3 ட்ரேடு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூஎஸ்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதுவுமே டீப் டவுன் ட்ரெண்டு தான். ஓகே, டீப் டவுன் ட்ரெண்ட். ஓகே, ஓகே, இந்த கேண்டில் நம்ம ட்ரேடு மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். லெவல்ஸ் ட்ராப் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபுல் பேக்கு. சரி, இங்கே இல்லை, இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு ஃபுல் பேக் லெவல். செகண்டு, தேர்ட் இங்கே வந்து கேப் எடுத்துகிட்டு இங்கே லிக்விடிட்டி இங்கே எடுக்கிறோம். ஓகே, இந்த ஃபுல் பேக்குக்கு அப்புறம் இங்கே மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே ரிவர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இங்கே எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா எடுக்கலாம். ஓகே, பார்க்கலாம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா மட்டும் எடுக்கலாம். நம்ம எப்போதும் சொல்கிறது தான், சார்ட்டுக்குள்ளே இங்கே வந்த உடனே ட்ரேட் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஜஸ்ட் பொறுமையாக வெயிட் பண்ணி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்தால் போதும். அப்படி ஒரு வேளை என்ட்ரி எடுக்கலாட்டியும் பரவாயில்ல. ஓகேங்களா, ட்ரேட் எடுக்கலாட்டியும் நமக்கு லாஸ் வராது. ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகுறத விட ட்ரேட் எடுக்காமல் நம்ம வரக்கூடிய லாஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். ஓகே, பார்க்கலாம்.
இங்கே டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒரு லோ, இந்த பாயிண்ட் ஒரு லோ, இந்த லோவை பிரேக் பண்ணுறான். இது ஒரு இன்டர்னல் லோ தான். தமிழில் நம்ம சேனலில் தமிழில் நம்ம மேக்ஸிமம் சொல்லுவோம்னு சொல்லியிருந்தேன். அதனால் இது வந்து உள்ளே வரக்கூடிய லெவல், வெளியே வரக்கூடிய லெவலுங்கிறது இதுதான் வெளியே வரக்கூடிய லெவல். இது இங்கே ரிவர்ஸ் ஆகி இங்கே திரும்பினதுனால இது வந்து உள்ளே வரக்கூடிய லெவலாக தான் ஆக்ட் ஆகும். அதனால் உள்ளே வரக்கூடிய லெவல்லேருந்து நமக்கு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம், பார்க்கலாம். ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ஓகே, வேறு ஏதாவது சார்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா தப்பு இல்லை, நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம சார்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உள்ளே ஓப்பன் பண்ண உடனே நமக்கு என்ட்ரி வேணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம்னா கிடைக்காது. ஓகே, இதுவுமே டவுன் ட்ரெண்ட் தான் வந்துட்டுருக்கு. ஓகே, இதோட லெவல் ஃபஸ்ட்டு புல் பேக் எது அப்படின்னு சொல்லி பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இதான் ஃபஸ்ட்டு புல் பேக்கு, மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வந்து நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது, அதனால் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம், என்ட்ரி கிடைச்சாலும் எடுக்கலாம். மார்க்கெட் சின்னதாக ஒரு ரிவர்சல் எடுத்துகிட்டு இங்கே வரலாம், பார்க்கலாம். ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். கன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகே, கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் எடுப்போம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம். கிடைச்சா நம்ம போகலாம். இதுலையுமே ஆகிட்டு இருக்கு, இதுலையுமே ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் டேஞ்சரு. ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் எடுக்கலாம். ஓகே, இங்கே வந்து நான் ஒரு செல் ட்ரேட் போகிறேன். ஓகேவா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓகே, இங்கேயுமே ஒரு செல் ட்ரேட். இங்கே ஓகே, இங்கே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி போய்க்கலாம். ஓகே, என்ட்ரி வந்து ஒரு என்ட்ரியாக இருக்கணும், பட் நான் ரெண்டையுமே எடுத்துருக்கிறேன். பார்த்துக்கலாம், பார்த்துட்டு போய்க்கலாம். இங்கே வந்து என்ட்ரி வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஓகே, இந்த கேண்டில் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லாஸ்ட் செகண்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, கொஞ்சம் லேட் என்ட்ரி ஆயிடுச்சு, என்ட்ரி கீழே வந்து விழுந்துருச்சு. ஓகே, இது லாஸு. ஓகே, ரெண்டுமே லாஸ் ஆகிருக்கு. ஓகே, ஓகே, பரவாயில்ல, ரெக்கவர் பண்ணிக்கலாம். ரெண்டு ட்ரே எடுத்தோம், ரெண்டு சார்ட்டில் ரெண்டுமே லாஸ் ஆகிருக்கு. ஓகே, ஓகே, நோ ப்ராப்ளம். ரீசன் இந்த லோவை பிரேக் பண்ணதுனால ரிவர்சல் ஆகுது மார்க்கெட்டு.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு லோவை இங்கே மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணதுனால இங்கே ரிவர்சல் ஆகுது. பார்க்கலாம், வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு லோவை இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே ரிவர்சல் ஆகிட்டுருக்கு. ஓகே ஓகே, இங்கே ரிஜெக்ஷன் கொடுக்குறோம். பார்க்கலாம், கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இங்கே மாறிடுச்சு. இங்கே அந்த 5 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே ஓகே, இங்கே பையர் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கான். இங்கே பையர் வருவான்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. பட் இங்கே செல்லர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு டபுள் ட்ரேட். ஓகே, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு சப்போர்ட் லெவல். இது ஒரு சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக பையர் வந்திருக்கான். இங்கேயுமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக பையர் வந்திருக்கான். ஸோ இங்கே வந்து ரிஜெக்ஷன் வந்து செல்லர் க்ளோஸ் ஆனதுனால இங்கே பையர் வருவான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்ம எதிர்பார்ப்போம். பட் இந்த இடத்துல தான் நம்மளை ஏமாற்றுவாங்க. இங்கே வந்து செல்லராகவே அவன் கொண்டு வருவான் அப்படின்றதுக்காக இங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், டபுள் ட்ரேடு. பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட். ஓகே ஓகே, ஃபஸ்ட் நம்ம 2 ட்ரேட் எடுத்தோம், அதில் லாஸ் ஆகிருந்துச்சு. இப்போ இதில் மூவிங் பண்ணியிருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்மளோட என்ட்ரியே எடுக்கலாம். ஓகே, இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் ஏதாவது பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த கேப் ஏதாவது ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே சரி, நம்ம ட்ரேடு எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்எம்சி கன்சல்டன் ஜஸ்ட் ஒரு ஹரிசானல் லைன். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேப்பு எஃபிஜிக்கு கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பை வச்சு நம்ம ட்ரேடு ப்ளேஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் க்ளியர் பண்ணி தரேன். ஓகே 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 ஓகே, இப்போ இங்கே ஒரு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லோவை எடுத்துட்டான். ஸோ ஆல்ரெடி இந்த லோவை எடுத்ததுக்கு தான் இந்த லோவை டச் பண்ண உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆகி இந்த ஹையை தட்டினவும் இங்கே ரிவர்ஸ் ஆச்சு. இங்கே இங்கே இந்த லோவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆன மார்க்கெட்டு. இங்கே ஒரு கேப், சின்ன ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டான். அடுத்து இங்கே வந்து லெவல் இந்த ஹையவே எடுக்காமையே தொடாமையே அவங்க ரிவர்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ ஸோ இங்கே வந்து நம்ம கொஞ்சம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே இந்த இதை எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே, அவன் டச் பண்ணவே இல்லை, கீழே வந்துட்டுருக்கான். ஓகே, அது இருக்கட்டும். ஓகே, லைவ் மார்க்கெட்டில் லைவ் ட்ரேடு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரிவர்சல் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். நல்ல என்ட்ரி கிடைச்சால் மட்டும் ஏதோ ஒன்று எடுப்போம்.
ஓகே, இப்போது இருக்கிறதுல ஹையஸ்ட் லோவை பிரேக் பண்ணிருச்சு மார்க்கெட்டு. அப்போது ஃபஸ்ட்டு புல் பேக் எது வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு புல் பேக் வரும். ஓகே, பிரேக் பண்ணிட்டானா இல்லைன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இல்லை, பண்ணல. ஓகே, ஓகே, என்ன நடக்குன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் போய்க்கலாம். ஓகே, டீப் டவுன் ரன். பட் இங்கேருந்து மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து மேலே போகிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணிகிட்ருக்கான், பட் முடியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். இங்கேயுமே ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. இந்த சின்ன கேப்பை இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓகே, ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, நம்ம அவசரப்பட்டு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாதுங்க. பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிக்குவோம். நிறைய லாஸ் வர்றதுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவசரப்பட்டு பண்ணுற ட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸில் தான் முடியும். பொறுமையாக இருந்து ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 ட்ரேட் எடுத்தோம். 2 ட்ரேடுமே ஒரே நேரத்தில் ப்ளேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 2 இதில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா 2லேயுமே ஒரே டைமில் ப்ளேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் வெயிட் பண்ணி அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஏதாவது ஒன்றில் ப்ளேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தா ஒரு லாஸை வச்சு நம்ம அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம செல்வர்னு ப்ளேஸ் பண்ணோம். காரணம் இது ரிவர்ஸ் ஆகிறது காரணம் இந்த லோவை அவன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பையர் வந்து இங்கே ட்ரை பண்ணியிருக்கான். அங்கே இருக்கக்கூடிய பையர் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. இங்கே வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கேப்பில் அந்த மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுறான், பட் அவனால் முடியல. ஓகே, ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணி இங்கே ட்ரை பண்ணியிருக்கான். இங்கே ஒரு கேப் வச்சு இங்கே இந்த திருப்பி மறுபடியும் இங்கே ட்ரை பண்ணுறான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு டவுன் ரன் அப்படிங்கிறதுனால இங்கே மார்க்கெட்டு டவுன் போகிறதுக்கான கேப்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறான். ஓகே, நம்ம பிரேக் பண்ணல மார்க்கெட். இந்த விக்கு வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ஒரு லோவை வந்து இந்த விக்கு வந்து பிரேக் பண்ணாமல் நம்ம அதோட பாடியை வந்து பிரேக் பண்ணணும். ஓகே, இந்த கேப் ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அதனால் அதை விட்டுடலாம். ஓகே, ஓகே, வேறு ஏதாவது சார்ட்டில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இது ஒரு டீப் டவுன் ரன். இதுவுமே டீப் டவுன் ரன்னாக தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணி தான் வந்திருக்கான். ஓகே, இருக்கட்டும். இந்த சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். ஓகே, ஓகே, பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ரிவர்சல் பாயிண்ட் சொல்லி நம்ம சொல்லணும். இங்கேருந்து அவன் ரிவர்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணியிருக்கான், பட் அவன் முடியல. மறுபடியும் செல்லர்ஸ் தான் என்ட்ரி ஆகலாம். காரணம் டவுன் ரன். ஓகே, இதில் லெவல்ஸ் மார்க் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு புல் பேக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு புல் பேக் லெவல் இதுதான். பார்க்கலாம், மார்க்கெட் அங்கே ஏதாவது ரிவர்ஸ் வந்து திரும்பினாலும் நம்ம இங்கே என்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஓகே, இந்த லோவை அவன் எடுத்து தான் அடுத்து மேலே போய் அவன் ட்ரை பண்ணுவான், மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகே, எக்ஸாக்டாக இங்கேருந்து பையர் என்ட்ரி ஆகிருக்கான். இந்த கேண்டில் பையர் வருவான்னு சொல்லி எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. இங்கே வந்து செல்லர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, இப்போ ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டில் செல்லர் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, இது எல்லாமே லைவ் மார்க்கெட் தான், ஓடிசி இல்லை. ஓடிசி நடக்கல, லைவ் மார்க்கெட் தான் எடுத்திருக்கேன். இந்த லோவை இப்போ வந்து பிரேக் பண்ணலை, பட் டச் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நீ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம்.
போய் இந்த இந்த லெவலில் இருந்து அவன் கீழே வர திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை போய் டச் பண்ணி இந்த கேப்பை போய் ஃபில் பண்ணி திருப்பி ரிவர்ஸ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த லோ இப்போ தான் மார்க்கெட் பிரேக் பண்ண போகிறோம். இங்கே இன்னமும் பிரேக் ஆகலை. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா விக்கு தான் பிரேக் ஆகிட்டே இருக்க வெளியே, பாடி இன்னும் பிரேக் ஆகலை. ஓகே, வேறு ஏதாவது சார்ட் இருக்கா? சார்ட் எப்படி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஓரளவு ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சார்ட்டு இங்கே ஒரு இதாக இருந்துச்சு, வீக்கில் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் ஓரளவு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். இங்கேருந்து ஏதாவது அப் ட்ரெண்டுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது அப் ட்ரெண்டு. ஸோ அப் ட்ரெண்டுக்கான ட்ரேட்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புல் பேக் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இது கீழே இந்த லோ லிக்விடிட்டி எடுத்துகிட்டு நம்ம மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த கேப்பை ஃபில் பண்ணி கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, இது டவுன் ட்ரெண்டு தான், பட் மேலே மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். ஸோ ஓகே, பார்க்கலாம். அவசரப்படவே வேண்டாம் கைஸ். அவசரப்பட்டோம்னா நம்ம லாஸ் பண்ணுறது கன்ஃபார்ம். அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஏன்னா யாருமே லாஸ் பண்ணாமலாம் ட்ரேடிங் கற்றுக்கவும் முடியாது, அது வேறு விஷயம். பட் லாஸ் அப்படிங்கிறது காமன் தான், வரதான் செய்யும். பட் அந்த லாஸ் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், மார்க்கெட் இங்கே இந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. இது டவுன் ட்ரெண்டு தான், பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்காக, அதாவது அடுத்த கேண்டில் அப் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேண்டில் அப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்டுங்கிறதுனால ட்ரெண்டு கூட போகிறது பெட்டர். மேலே போகிறதுக்கு அப் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்குறது பெட்டர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் அதிகம். ஏற்கனவே சொன்னது தான், இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல். இங்கேருந்து செல்லர் என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ இங்கேருந்து செல்லர் இங்கே வந்ததுனால இங்கேயுமே செல்லர் வருவான்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். பட் பையரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுனால செல்லரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே ஓகே ஓகே, இங்கே ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பாருங்கள், இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் செல்லர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக இங்கே செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பையர் வர்றதுக்கான வாய்ப்பு வேணும். பையர் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கான் பாருங்கள், இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கான் பையர். ஓகே, பார்க்கலாம். நமக்கான என்ட்ரி கிடைத்தால் மட்டும் நம்ம எடுத்தால் போதும். ட்ரேடு அவசரப்பட்டு எடுக்கணும் இல்லை. இது நீங்கள் பாருங்கள், இந்த கேப் முடிச்சிருக்கோம், அடுத்து இங்கே கேப்பு ட்ரேட் ஆகிருக்கு. இந்த கேப்பு தான் மேலே பையர் வர்றதுக்கான கேப்பு. பையர் வர்றதுக்கான ஒரு கேப் கிரியேட் ஆகிருந்துச்சு. பட் அதுதான் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போயிருந்தோம்னா அது லாஸ் ஆகிருக்கும். ஓகே 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 ஓகே, மார்க்கெட் கீழே இன்னொரு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போ அடுத்த ரிவர்ஸ் ஆகணும் அப்படின்னா எந்த பாயிண்ட்லேருந்து ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அவன் அடுத்து மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணுவான். பார்க்கலாம். ஓகே, இங்கே ஒரு பையர் வந்திருக்கானா? ஓகே, நான் இங்கே செல் போகிறேன். ரீசன் இது ஒரு டவுன் ரன். பட் இந்த கேப்பு வச்சதுக்கப்புறம் கேப்பை பிரேக் பண்ணிட்டான். இங்கே பாருங்க, எக்ஸாக்டாக இந்த பையரோட லெவலில் இருந்து இங்கே பையர் என்ட்ரி ஆகிருக்கான். ஸோ எல்லாருமே நம்ம பைக்காக ட்ரேட் பண்ணுவோம். இது டவுன் ரன், பட் இங்கே செல்லர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே செல் போயிருக்கேன். பட் ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த லோவை இந்த பையர் எடுத்திருக்கான். அதனால் பையர் வர்றதுக்கான சின்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அதுதான்.
ஸோ இங்கே வந்து செல்லர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. காரணம் லோ இங்கே இருக்குது, எக்ஸாக்டாக இங்கே இந்த லோ இந்த பாயிண்ட் வரைக்குமாவது அவன் வரணும், பார்க்கலாம். நான் இங்கே டபுள் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணதுக்கு காரணம் இது ஒரு ஏமாத்துற வேலைன்னு சொல்லலாம். நம்ம தமிழில் சொல்லணும்னா இந்த பாயிண்ட்டு ஒரு ஏமாத்துற வேலை. இங்கேருந்து ஒரு பையர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பையிங் ப்ரெஷரோடு வந்திருக்கான் அப்படின்னா அடுத்த கேண்டில் பையர் வருவான்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர் வருவான்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ப்ராஃபிட் ஆகிடுச்சு. ஓகே ஓகே, டைம் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்தது உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்க. தேவையானவங்க பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இங்கே வரும். இப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே பாருங்கள், அவ்வளோ டீப்பாக அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்த மார்க்கெட்டுக்குனது. ஸோ எண்டு கிடைக்கட்டும், எண்டு கிடைத்தால் மட்டும் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்று இல்லை. ஓகே ஓகே ஓகே, நான் இங்கே ஒரு செல்ஃப் ட்ரேடே போகிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து அப் ட்ரெண்ட் பட் செல் ஆப்போசிட் சைட் போகிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். பட் இந்த இடத்துல நான் ஒரு செல்ஃப் ட்ரேட் போயிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளோட லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. பட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணேன். பட் இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் இந்த இடத்துல வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம், வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. பட் டவுன் ட்ரெண்டுங்கிறது அகென்ஸ்டாக போயிருக்கேன், அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டு. இவ்வளோ டீப்பாக வந்துட்டு இருந்த கேண்டில்ஸு இங்கே வந்து வீக்காக இருக்குது. பட் இது ஒரு வீக்குன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம், அது வந்து அது இந்த கேண்டில் ஸ்டிக்கர் சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு வீக்காக தான் இருக்குது. ஆனால் சைக்காலஜி படி இது வந்து ஸ்ட்ராங். இந்த கேண்டில் செல்லராக வர வேண்டிய கேண்டில் தான். பார்க்கலாம், கொஞ்சம் மார்ஜினோட கொடுத்துருந்தா வந்திருக்கலாம். பார்க்கலாம், இது என்ன லாஸா ப்ராஃபிட்டு தான். ஓகே, கேண்டில் கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அது ப்ராஃபிட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கேண்டில் வீக்குன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எப்படி இந்த கேண்டில் வந்திருக்கும், அடுத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய செல்லர் வந்திருக்கு. இங்கே யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னீங்க, இங்கே வந்து வீக் ஆகிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது நான் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். இந்த இடத்துல பாருங்கள் யார் வந்துட்டுருக்கா, செல்லர் வந்துட்டுருக்கா. ஸோ எங்கே எந்த லெவலை பார்த்து வந்துட்டுருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் செல்லர். ஓகே, இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு செல்லர் ட்ரை பண்ணுவான்னு சொல்லி தான் நான் இங்கே நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணோம். பட் இங்கே செல்லிங் ப்ரெஷரோடு தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, இங்கேயுமே பாருங்கள் கேண்டில் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இங்கே செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் கேண்டிலாக வந்து அது ரெட் கலரில் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த கேண்டிலுமே வந்து அதனால தான் செல்லர் வரும். இந்த கேண்டில் இங்கே வந்திருக்கக்கூடிய கேண்டில் சைஸுக்கு இங்கே வருவான்னு நினச்சேன். பட் இங்கே வந்து பையர் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கான், இங்கே வர முடியல, இங்கே வந்துட்டான். இப்போ இங்கேயுமே பாருங்கள் செல்லர் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி இங்கேயுமே முடியலை. பட் இதுவுமே அடுத்து இப்போ ஓடிட்டு இருக்க கேண்டிலுமே செல்லராக தான் வரக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டிலில் உள்ள சைக்காலஜி, அந்த கேண்டில் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் இங்கே மொமெண்டமாக வந்த கேண்டில் இங்கே வந்து வீக் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஓகேங்களா, நார்மலாக ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து வீக் ஆகிட்டான்னு சொல்லி நினைப்பாங்க. பட் இந்த இடத்துல தான் நான் செல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணேன். இந்த மாதிரி கேண்டில் இங்கே வரும்னு நினச்சேன், பட் வரல. இங்கே ஃபைட் பண்ண பையர் வந்து இங்கேயுமே ட்ரை பண்ணியிருக்கோம், பட் முடியலை. இதுவுமே வந்து செல்லிங் ப்ரெஷரோடு வந்து முடிஞ்ச கேண்டில். இங்கே வந்து செல்லர் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக போனோம், இந்த லெவலில் ரீச் பண்ண முடியல. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பையர் கூட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட இல்லை. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் இந்த லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த லெவலை வந்து ரீச் பண்ணிட்டான். ஓகேங்களா, இதுதான் கேண்டில் ஸ்டிக்கோட சைக்காலஜி. இப்படி ஒன் பை ஒன் கேண்டில் அனலைஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓரளவு பண்ண முடியும். இப்போ இந்த லெவலை ரீச் பண்ணதுனால இதை மேக்ஸிமம் பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கக்கூடிய செல்லு இந்த லெவலை பிரேக் பண்ணி ரிவர்ஸப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா, இவ்வளோதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் இதை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம படிக்கிறதுன்னு நினச்சோம்னா படிக்க எதுவுமே வந்து தீராது, அதிகமாகிட்டே தான் போகும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து
பார்க்குற என்ன கோணத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுலேருந்து நம்ம வந்து என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா? இன்னைக்கு தேவையான நம்ம ட்ரேட்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து நாளைக்கு அடுத்த ட்ரேட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்த ட்ரேட்ஸ் உங்களுக்கு ஓகேவா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.